ஒரு நாய் 10 வருடங்கள் இறந்து போன எஜமானை காத்திருந்தது. ஏன் தெரியுமா? அதற்கு காரணம் அன்பு மட்டுமல்ல, அறிவியலும் தான். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது ஒரு உண்மை கதை, ஜப்பானில் நடந்தது. ஜப்பானில் அந்த பேராசிரியர் டெய்லி வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஷிபுயா ரயில் நிலையத்தில் அந்த ஹான்சிகோ டாகை விட்டுட்டு போயிடுவார். ஒரு விஷயம் தெரியுமா? மனிதர்களிடம் 5 மில்லியன் மனமுணரும் செல்கள் தான் இருக்கும். ஆனால் நாய்களிடம் 300 மில்லியன் மனமுணரும் செல்கள் இருக்கிறது. அதனால்தான் அவை மனத்தை 100 மடங்காக நன்றாக உணர முடியும். மாலை வேலை முடிந்ததும் அந்த பேராசிரியர் அதே ரயில் நிலையத்தில் வந்து ஹாஷிகோவை அழைத்து கொண்டு செல்வார். இந்த பழக்கம் நாட்களாக தொடர்ந்து வந்தது. அதனால்தான் ஒரு நாய் தனது எஜமானின் மனத்தை பல வருடங்கள் கழித்தும் மறக்காது. அந்த மனம் அதன் மூளையில் நினைவாக சேமித்து வைக்கப்படும். ஒரு நாள் அந்த பேராசிரியர் கல்லூரியில் இருந்தபோதே மாரடைப்பால் மரணம் அடைந்தார். ஆனால் அதை அந்த ஹாஷிகோ நாய் அறியவில்லை. அடுத்த நாள் அதே வழக்கம் போல் அதே ரயில் நிலையத்திற்கு வந்தது. அவர் வருவார் என காத்திருந்தது. மனிதன் ஒரு நாயை பார்க்கும்போது அவன் மூளையில் ஆக்சிடோசின் என்ற ஹார்மோன் சுரக்கும். அதே ஹார்மோன் ஒரு தாய் குழந்தையை பார்க்கும்போது சுரக்கும். அதனால்தான் நாய் மனிதனை ஒரு குடும்பமாக நினைக்கிறது. 10 வருடங்கள் மழை வந்தாலும் பனி பெய்தாலும் அதே இடத்தில் அதன் எஜமானை காத்திருந்தது அந்த நாய். இறுதியில் அவர் வரவே இல்லை. ஆனால் அரசாங்கம் அந்த நாயின் விசுவாசத்திற்காக அதே ரயில் நிலையத்தில் ஒரு சிலை வைத்தார்கள். அந்த சிலையின் பெயர் ஹாஷிகோ. இன்று வரை மக்களும் அந்த நாய்க்கு மரியாதை செலுத்தும் விதமாக தினமும் வந்து தொழுது விட்டு செல்வார்கள். மனிதர்களுக்கு நாய் ஒரு செல்ல பிராணிதான். ஆனால் ஒரு நாய்க்கு அதன் எஜமானன் தான் முழு உலகம். அடுத்த கதையில் சந்திப்போம். பை ஃப்ரம் டாக்டர் நியூ விஷன்.